தமிழ் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, யார் இந்த கல்யாணத்தை நிறுத்துனாங்களோ அந்த கல்யாணத்தை நிறுத்தினவங்களுக்கு இருக்குது, கிடச்சாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா தமிழ், நீ ஏன் நின்றுட்டுருக்க, நீ போமா அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் அங்கேருந்து போகிறாங்க. போனோடனே ரூமுக்கு போனோடனே அப்படியே இருக்காங்க. அப்போ கரெக்டாக சேது பார்க்குறாரு. பார்த்தோன்னே கேட்குறாரு, என்ன என்ன தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உங்களுக்கு ஃபோன் அடிச்சுது, அதை கொடுக்க தான் வந்தேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சேது ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. நான் வந்துட்டு தமிழோட அம்மா பேசுகிறேன், ஃபோன் பண்ணேன், அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை, என்ன ஆச்சுன்னே தெரியல, சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது, அதான் உங்களுக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அப்போது வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால் 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நல்லா சமைக்கணும், சமைச்சு முடித்த உடனே ஃபோனை தரேன்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட அந்த ஃபோனை கூட அப்போ வாங்கிட்டாங்க. தமிழ்கிட்ட ஃபோன் இல்லை, அதனால் நீங்கள் ஒரு 10 நாள் கழித்து ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணுறேன், தமிழை நல்லபடியாக பார்த்துக்குங்க, தமிழ் ரொம்ப சின்ன பொண்ணு, அதனால் அவளுக்கு அவ்வளோவா எதுவுமே தெரியாது, நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, நான் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சேது சொல்கிறாரு. சரி மாப்பிள்ள, நான் வச்சிடுறேன், தமிழை கேட்டதா சொல்லுங்கள், நான் பேசலாம் இல்லை அப்புறமாவே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. தமிழ் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. 10 நாளில் நீ சமைக்கணுமா, சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பத்தா கிட்ட போகிறாங்க. அப்பத்தா உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன அப்பத்தா, உனக்கு வெத்தலை வேணுமா, ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கொடு அந்த பாக்கை நான் இடித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நல்லா இடிக்கிறாரு. என்ன எதுக்கு வந்திருக்கேன் இங்கே, ஏதோ காரணம் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. அப்பத்தா, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், தமிழ் ஒன்றுமே தெரியாது, சின்ன பிள்ளை, அதனால் நீ வந்து ஒரு தண்டனை கொடுத்தல, அதை நீயே திருப்பி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் வாங்க முடியாது இருக்குது சேது, அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன், கண்டிப்பாக 10 நாளில் சமைக்கணும், அதுக்கப்புறம் தான் உப்பு போட்டே சாப்பிடணும், அதுக்கும் அப்புறம் தான் ஃபோன் தருவேன், எலி ஏன் அம்மனமாக வருதுன்னு இப்போ தான் தெரியுது, அதுக்கு தான் வந்து இங்கே நின்றுட்டுருக்கேன் நீ, அதெல்லாம் எதுவுமே நடக்காது, கொடுத்த தண்டனைலாம் திருப்பி வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அப்பத்தா சொல்கிறாங்க. உன்கிட்ட வந்தேன் அப்பத்தா, வேறு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்கேருந்து போகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. அவங்களோட அத்தை பொண்ணு நின்றுட்டே இருக்கும்போது அங்கே சேதுவோட அப்பா கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், நல்லா சமைச்சா நீங்கள் வந்து தங்க வளையல் தரேன்னு சொன்னீங்கல்ல, ஆனால் எனக்கு எதுவுமே தரலையே அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் தரமா, இந்தா ஒரு கட்டு பணம் கொடுக்குறாரு. அதே மாதிரி அவங்க வாங்கிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ இந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. தமிழ் ரூமில் இருக்காங்க. இன்னும் 10 நாளில் நீ சமைக்க கற்றுக்கணும், இந்தா நான் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. புக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சேது. புக்கா கூட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷத்தோட தமிழ் நினச்சி பார்க்குறாங்க. நான் படிக்கிறேன்னு சொன்னால, அதனால தான் புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு போல. அப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இனிமேல் நான் நல்லா படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக புக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க. பார்த்து சொல்கிறாரு சேது, 10 நாட்களில் எப்படி சமைப்பது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சமைக்கலாம், அந்த மாதிரி சமைக்கலாம், எல்லா சமையல் புக்கும் இதில் இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து படித்து காட்டுறாரு. அதை பார்த்தோன்னே தமிழ் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இவர் புக்கு படிக்க வாங்கி கொடுப்பார், பார்த்தா கடைசியில் சமையல் புக்கு வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேது எல்லாமே சொல்கிறாரு. 10 நாளில் நீ நல்லா சமைக்கணும், சரியா, சமைச்சு முடித்து நல்ல பேர் எடுக்கணும், எடுத்து முடிச்சிட்டோடனே நீ ஃபோனை வாங்கணும், ஃபோன் வாங்கி நீ உங்கள் அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் நல்லா சமைக்க கற்றுப்பேங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ். சூப்பர் தமிழ், உன்னால் எல்லாமே முடியும், இந்த பார் இந்த புக்கு எல்லாமே வச்சுக்கோ, நல்லா படி, எப்படி செய்யலாம், என்ன பண்ணலாம், என்ன டேஸ்ட்டாக செய்யலாம், உன்னை மாதிரி யாருமே சமைக்கக்கூடாது, அவ்வளோ சூப்பராக நீ சமைக்க கற்றுக்கணும் அப்படின்னு சேர்த்து சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க. சரி சரி, நான் கண்டிப்பாக கற்றுக்கிறேன், 10 நாள் டைம் இருக்குல்ல, கண்டிப்பாக நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. சரி தமிழ், இந்த புக்கு எல்லாத்தையும் படிச்சுட்டு உனக்கு என்ன தோணுதோ செய், சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சேது போகிறாரு. பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க தமிழ். என்ன இது, நம்ம என்ன இப்படி சமைக்கணுமா அப்படி